Hi viewer, I am Ishwar, watching me behiandwoods.com. சொந்த ஊர் வந்து தேனிங்க. ஃபோட்டோகிராஃபி தான் வந்து எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நான் ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனந்தவுடன் பத்திரிகையில் வந்து விகடன் ஃபோட்டோகிராஃபரை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணேன். விகடனில் வந்துட்டு நிறைய அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன் நான். சினிமாவில் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. நிறைய சினிமா அசைன்மெண்ட்ஸ் வந்து ஆனந்தவுடனில் எனக்கு கிடைக்கும். நான் போயிட்டு நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி ஒர்க் பண்ணதில் எனக்கு சினிமா மேலே ரொம்ப ஆசை வந்தது. அப்புறம் வந்து ஒளிப்பதிவாளர் ஆகணும், சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னு ஒரு ஆசை வந்து நிறைய பெரிய கேமராமேன்கள்கிட்ட அசிஸ்டண்டாக பண்ணிட்டு ட்ரை பண்ணேன். கேவி ஆனந்த் சார்கிட்ட வந்து ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைம். அது ஒரு சின்ன என்னுடைய வீட்டில் விடமாட்டேன்ட்டாங்க, சினிமாவுக்கு போகக்கூடாதுன்றதுனால நான் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன். அதுக்கடுத்து பிசி சார்கிட்ட போகணுன்னு ட்ரை பண்ணேன், அதுவும் நடக்க முடியல. அப்புறம் வந்துட்டு மணிகண்டன் கேமராமேன், அவர்கிட்ட ட்ரை பண்ணேன், அதுவும் போய் ஜாயின் பண்ண முடியல. அப்புறம் திவாகர் வந்து என்னோட ஃப்ரெண்டு சினிமாட்டோகிராஃபர் திவாகர், அவர் வந்து சதுரங்கம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். அந்த படத்தை பண்ணிட்டு இருக்கும்போது தான் மணிகண்டன் கேமராமேன்ட்ட போய் ஜாயின் பண்ணணுன்னு, அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணணுன்னு அவர் மூலமாக ட்ரை பண்ணேன். அது வந்து நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் சதுரங்கம் படத்தில் வந்து நான் அவர் கூட சேர்ந்து அந்த படம் ஃபுல்லாக அசிஸ்டண்டாக அவர்கிட்ட வாட்ச் பண்ணேன் நான் நிறையா அந்த படம். அதுதான் என்னுடைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் சினிமாவில் வந்து ஃபோட்டோ ப்ரொமோஷன் ஒன்று பண்ணுவாங்க. அது மாதிரி கட்டுறது தமிழ் அப்படின்னு ஒரு படம் வந்தது. ராம்சுப்பு என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் வந்து ஃபோட்டோ ப்ரொமோஷன் பண்ணோம். அதுக்கடுத்து சிவப்பதிகாரம்னு ஒரு படம், கருப்பழனியப்பன் படம், அந்த படத்துக்கும் ஃபோட்டோ ப்ரொமோஷன் பண்ணேன். அதுக்கடுத்து வெண்ணிலா கபடி குழு சுசீந்திரனுடைய படம், அந்த படத்துக்கு வந்து நான் ஃபோட்டோ ப்ரொமோஷன் பண்ணும்போது தான் எனக்கும் சுசீந்திரனுக்கு அறிமுகமாகுது. சுசீந்திரன்ட்டு அதுக்கு முன்னாடி சினிமாவில் வந்து ஒளிப்பதிவாளர் ஆகணும் அப்படின்னு அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கோம் சினிமா பற்றி. அப்படி பண்ணும்போது அந்த வெண்ணிலா கபடி குழு ஃபோட்டோ செஷன் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு செட்டு போட்டு எடுத்தோம். அந்த செட்டு போட்டு அங்கே ஷூட் பண்ணும்போது நான் ஒர்க் பண்ணுற ஸ்டைல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ என்கிட்ட சொன்னார், நம்ம ஒரு படம், அடுத்த படம் நம்ம சேர்ந்து பண்ணுவோண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. நான் வந்து ஒளிப்பதிவாளராக பெரிய எக்ஸ்போசர் கிடையாது, யாருக்கிட்டையும் போய் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணலை. ஆனால் என் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. என்னுடைய லைஃப்பில் வந்து மிக முக்கியமான திருப்பு முனை இந்த நான் ஒளிப்பதிவாளராக அழகர் சாமியின் குதிரை படம் எனக்கு கிடைச்சது. அதுக்கு சுசீந்திரனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என் மேலே வந்து அவர் வச்சு இந்த நம்பிக்கை தான் வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து அது பெரிய காட் கிஃப்ட். இந்த படம் கிடைச்சது. மிகப்பெரிய டைரக்டர் அவர். 2 படம் நான் மகானில் பண்ணியிருக்காரு, வெண்ணிலா கபடி குழு பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கே வந்து ஒளிப்பதிவாளராக நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, பெரிய கேமராமேன்கள்லாம். அதையெல்லாம் தாண்டி என் மேலே வச்ச நம்பிக்கையின் காரணமாக நீங்கள் பண்ணுங்கள், உங்களால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு காட் கிஃப்ட் தான் இந்த படம் கிடைச்சது. அழகர் சாமியின் குதிரை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் சக்தியுடைய கதை தான், சிறுகதை தான். அழகர் சாமியின் குதிரைன்னு ஒரு கதை இருந்துச்சு, அதை தான் வந்து சினிமாவாக பண்ணியிருக்கு. பாஸ்கர் சக்தியும் நானும் வந்து ஆனந்தவுடனில் வந்து ரூட் பஸ்ன்னு ஒரு தொடர், அந்த தொடருக்கு தான் என்ன பாஸ்கர் சக்தி வந்து ஃபோட்டோகிராஃபராக என்னை வந்து கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தினார். அவருடைய படத்துக்கு என்னுடைய முதல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். த சேம் டைம் வந்து இந்த படத்துக்கான கதை களம் வந்து தேனியை சுற்றியே, எங்கள் ஊர் சுற்றியே நடந்ததுனால எனக்கு அது ரொம்ப ப்ளஸ். நான் போயிட்டு நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஏரியாவில், அந்த சுற்றி இருக்கிற வில்லேஜில். அந்த அந்த வாய்ப்பு எனக்கு வந்து இன்னும் எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணுறதுக்கு, எங்கெங்கே போனால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஹோப் கிடச்சிது. இந்த மாதிரி யாருக்குமே அமையாது. ஃபஸ்ட்டு படம் வந்து ஃப்ரெண்டுடைய கதை, ஒரு நல்ல டைரக்டருடைய படத்தில் ஒரு கேமராமேனாக அறிமுகம் ஆகிறது. அப்புறம் நான் சுற்றி இருந்து நான் விளையாண்ட எங்கள் ஏரியாவிலே ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம். பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த அழகர் சாமியின் குதிரை. இந்த அனுபவமே வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. சேலஞ்சிங் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி சுசீந்திரன் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த படம் வந்து
ஒரு உலக சினிமா ரேஞ்சுக்கு நம்ம பண்ண போகிறோம், அந்த அளவுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் இது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் அது பார்த்தோன்னே சொல்லிட்டாரு. எனக்கு வந்து மென்டலியாக நிறைய நான் வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வெளில தெரியக்கூடாது, இந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குங்க சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லக்கூடாது. த சேம் டைம் வந்து அந்த கதைக்குள்ளே நம்ம எவ்வளோ தூரம் அதை இன்வால்வ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த சேலஞ்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே சமயம் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து மொத்தமாக வந்து ஒரு 10 நாள் அந்த ஊரில் போய் இருந்துட்டு வந்த ஒரு ஃபீல் ஏற்படுத்தும் மொத்த படமும். அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒர்க் பண்ணேன். நான் அந்த படம் எனக்கு முதல் படம் இல்லைங்களா, அது எனக்கு வந்து பெருசாக வந்து நான் யாருக்கிட்டையும் வந்து உதவியாளராக போய் ஒர்க் பண்ணலை. சினிமாட்டோகிராஃபி பண்ணுறது வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால வந்து ரொம்ப ஈச் அண்ட் எவ்ரி ஷாட்டும் வந்து நான் பயங்கர இன்வால்மெண்ட்டோடையும் சேலஞ்சிங்கோட தான் பண்ணேன். நான் சுசீந்திரனுக்கு வந்து இன்னொரு நான் இந்த இதில் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன மாதிரினா, புது கேமராமேனை கேட்குற எக்யூப்மெண்ட் கொடுக்குறது, அதே மாதிரி ஒரு ஷார்ட் சொல்லிட்டாருன்னா இந்த சீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த சீனுக்கான ஒரு டைம் எடுக்கும் இல்லைங்களா, அந்த டைமை வந்து சொல்லிடுவேன் நான். ஒரு 40 மினிட்ஸ் ஆகும், 30 மினிட்ஸ் ஆகும், ஓகே பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சுன்னு சொன்ன பிறகு தான் வந்து வருவார். அதுக்கிடையில் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு கேட்கனா, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். நிறைய புது கேமராமேனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அது உண்மையிலேயே எனக்கு கிஃப்டடு. தேங்க்ஸ் சுசீந்திரன். இன்ட்ரெஸ்ட்னா வந்துட்டு போடி பக்கத்தில் குரங்கணின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த குரங்கணிக்கு மேலே சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து நடந்து தான் போகணும், கார் பைக் அந்த மாதிரி விஷயம்லாம் போக முடியாது. ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு 6 to 8 hours ட்ராவல் பண்ணி போகணும், நடந்தே போகணும். எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் குதிரையில் லோட் பண்ணி அந்த குதிரையில் எடுத்துகிட்டு தான் போய் அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணி, முதல்ல போன அன்னைக்கு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 7 days அங்கே இருந்து ஒர்க் பண்ணோம். அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கேயே ஒர்க் பண்ணோம். அது பெரிய மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப நல்ல ஒரு அனுபவம், அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது அந்த அந்த படத்தில் வந்து அது கொஞ்சம் நேரம் தான் வரும் அந்த சீக்வன்ஸு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு லொக்கேஷன் அது. இந்த பெருமைகள் சொன்னதில் வந்து இளையராஜா சாரும் சேரும். ஏன்னா முதல் படம் வந்து இளையராஜா சார் மியூசிக்ன்றது என்னுடைய விஷுவல்ஸுக்கு அவர் மியூசிக், நம்மலாம் அவர் பாட்டை கேட்டு வளர்ந்த ரொம்ப சின்ன பசங்க. அந்த நம்ம பண்ணுற சினிமாட்டோகிராஃபிக்கு அவருடைய மியூசிக் அப்படிங்கிறது வந்து பெரிய கிஃப்டடாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நான் வந்து மியூசிக் அங்கே ஆர்ஆர் நடந்துட்டு இருக்கும்போது பிரசாத் ஸ்டுடியோவுக்கு போயிருந்தேன். உள்ளே அவரை பார்க்கும்போது கைகாலெலாம் அப்படி உதறிடுச்சு எனக்கு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர் சொல்லும்போது மேலும் வந்து ஒரு விதமான ஒரு பதட்டம் தான் இருந்தது. அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு, அது யாருக்குமே கிடைக்காதது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. முழுக்க வந்துட்டு கதை தான் இதில் வந்து பெரிய, யாருமே செய்ய முடியாத, யாருமே வந்து யோசிக்க முடியாத ஒரு ஸ்கிரிப்ட் இது. பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட யோசிக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். அட் த சேம் டைம் வந்து அப்புக்குட்டி ஹீரோ அப்படிங்கிறது வந்து யாராலையும் அதை யோசிக்கவே முடியாது. அது ரொம்ப டேரிங்காக பண்ணதில் வந்து சுசீந்திரனுடைய பங்கு தான். சுசி வந்து அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக அந்த இதை ஸ்கிரிப்டை பண்ணார். இந்த ஸ்கிரிப்டுக்கு அப்படி ஒரு அப்புக்குட்டி மாதிரியான ஆள் தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. அப்புக்குட்டி இந்த படத்துக்கு அடுத்து இனிமேல் எந்த படம் பண்ண முடியாது இந்த மாதிரி. ஏன்னா இது அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு என்ட்ரி அவருக்கு. அவருக்கான லைஃப் டைம் மாஸ்டர் பீஸ் இந்த படம் அவருக்கு. ஓவரால் படத்தில் வந்து காஸ்டிங் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லேருந்து கொஞ்சம் பேர் கூப்பிட்டு போயிருக்கோம். அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் நடிச்சிருக்காங்க. நீங்கள் யார் சென்னையிலேருந்து வந்தவங்க, யார் தேனியில் இருந்தவங்கன்னே கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ மெஜ்டாக அந்த கேரக்டருக்குள்ளே எல்லோரும் ஆப்டாக இருப்பாங்க. அந்த சூஸிங் வந்து முழுக்க முழுக்க சுசி தான் பண்ணார். காஸ்டிங் பண்ணுறது, படத்தில் ஒரு அப்புக்குட்டி ஆகட்டும், அப்புக்குட்டி பேர் சரண்யா மோகன், அப்புறம் வந்து பிரபாகரன், அத்வைதா, அப்புறம் அந்தோணி வாத்தியார்னு ஊரில் இருக்கிற வாத்தியார் நடிச்சிருக்காரு, அழகன் தமிழ்மணி சார், இவங்க எல்லாருமே வந்து அருள்தாஸ் கேமராமேனாக இருந்தவர். அவர் இந்த படத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணுறாரு. அவரெல்லாம் வந்து அப்படியே ஊரில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் மாதிரியே இருப்பார். நீங்கள் பிரிச்சே பார்க்க முடியாது. அந்த ஹோல் ஃபிலிமில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ மேஜ்டான ஒரு மிங்கிளாக இருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ் கூட. எனக்கு வந்து சினிமாட்டோட ஒளிப்பதிவில் வந்து பெருசாக வந்து ஒரு பேர் வாங்கணும், நல்ல ஒரு ஒளிப்பதிவாளர் இவர் அப்படின்னு வந்து டைரக்டர் கேமராமேனாக இருக்கணும், டைரக்டர்ஸுடைய கேமராமேனாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒளிப்பதிவுங்கிறது வந்து அதை வந்து எப்போவுமே ஒரு உறுத்தல் இல்லாமல்
நேச்சுரலாக பண்ணணும். எனக்கு வந்து பிசி ஸ்ரீராமுடைய ஒளிப்பதிவு வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சந்தோஷ் சிவன் சாருடைய ஒளிப்பதிவு ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரிலாம் ட்ரை பண்ணணும், அவங்கள மாதிரியான ஒரு ஒளிப்பதிவு, அவங்களாம் ஒரு லெஜெண்ட்ஸ் இல்லைங்களா, அவங்கள மாதிரியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். ஐ மீன் அவங்கள மாதிரினா அவங்கள மாதிரி இல்லை, அந்த பாதையில் இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க பாதையில் நம்மளும் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி ஏதாவது சினிமாட்டோகிராஃபியில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நல்ல நல்ல வாய்ப்புகளுக்காக நான் காத்துட்ருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோட இன்டர்வியூவை பார்த்துட்டு இருந்த பெஹன்வுட்ஸ் ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றிங்க. தேங்க்யூ.